ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அதுதான் எஸ்பிஓ. எஸ்பிஓ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஓ திறந்தோடனே என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் நான் என்னையால் கொடுக்குறேன். எஸ்பிஐ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜென்யூனான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நிறையா பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, வெயிலில் இருந்துட்டு என்னோடய ஐடி பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு, திருப்பி எனக்கு எஸ்பிஓ தான் வேணும், எஸ்பிஓக்குள்ளார என்னையால் திருப்பி வர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எஸ்பிஓக்குள்ளார வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க கரெக்டாக அப்படின்னா உங்களோட ஐடி பிளாக் லிஸ்ட்டில் போயிருக்காது. நீங்கள் வெளில இருந்துட்டு நீங்கள் அலட்சியமாக சரி நம்ம எப்படா ஓப்பன் ஆக போகுது, அது ஓப்பன் ஆகுமோ இல்லையோ அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் உங்களோட அலட்சியத்தினால தான் உங்களோட ஐடி இப்போ பிளாக் லிஸ்ட்டில் போயிருக்குது. ஓகேவா? இப்போ ஜூன் 1 பாருங்கள், சார் எவ்வளோ ஆடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஆடியோவும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்மளால் கீழே இதை பார்த்தாவே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ரூல்ஸ் தெரியும். ஓகேவா? இவ்வளோ இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்னோடய ஐடி பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு, திருப்பி எனக்கு எஸ்பிஓ தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், சார் சொல்லியிருக்கிறதையும் கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஃபார்ம் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருப்போம். ஸோ அது கொடுக்காம 2 நாளாக சைலண்ட்டாக இருந்ததுக்கான ரீசன், ரைட்? ஸோ நாம் இவ்வளோ பேசியும் இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அத்தனை பேருக்கும் போய் சேருதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே, இது ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம அடுத்தடுத்த ஆடியோவோ வீடியோவோ போடும்போது மேலே இருக்கிற ஆடியோஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் முழுசாக 75,000 பேர் கூட இந்த ஆடியோவை கேட்டு முடிக்கலை, ரைட்? அப்போ நம்ம எவ்வளோ சொல்லியுமே நம்ம மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நான் இந்த ஆடியோவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்மை நீங்கள் ஒரு 4 days 5 daysக்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. பட் அதெல்லாம் ஆப்ஷனே இல்லை. ஸோ மேக்ஸிமம் 4-5 days தான், அதுக்குள்ளே பண்ணியே ஆகணும். அந்த ஆப்ஷனை, அந்த ஃபார்மை டிக் பண்ணி சப்மிட் பண்ணியே ஆகணும். எனி ஒன் ஆப்ஷன், நான் எஸ்பிஓவில் இருக்கேன் இல்லை அவ்வளோதான், சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ரிலீவ் ஆகி போயிட்டே இருங்க. ஸோ உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது உங்கள் வேலையே இல்லை. உங்களுக்கு தேவையானது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன், உங்களுடைய ப்ரொஃபைலில் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அழகாக சேரும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே தெரியப்படுத்திக்கிறோம், ரைட்? மேக்ஸிமம் 5 days கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் தான் நாங்கள் ஜூன் 1 வரைக்குமே நாங்கள் அதை தான் டிசிஷன் எடுத்துருந்தோம். ஸோ என்றைக்காக இருந்தாலும் அவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு என்றைக்காக இருந்தாலும் கிடையாது. மேக்ஸிமம் 5 days. இன்றைக்கி மண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ரைட்? மறுபடியும் ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரைடேக்கு அப்புறம் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாத இருக்கிற எல்லா ஐடியுமே நாங்களே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அவங்களாம் தேவையே இல்லை. 1 வீக்காக எஸ்பிஓட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாத ஒருத்தர் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு குரூப்பில் கத்திக்கிட்டு இருப்பார், யூடியூப் சேனலில் போய் கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அப்படின்னா நீங்கள் சார் பேசினது ஆடியோவை கேட்டிருப்பீங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிலமை வந்திருக்குமா? அதையும் சொல்லுங்கள். ஓகேவா? இன்னொரு விஷயம், 4-5 days கொடுத்தாங்க சார், ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பே பண்ணது என்னவோ ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்திருக்காங்க 350 2000 தான். ஆனால் அவங்களுடைய மந்த்லி பேமெண்ட்டு நம்ம எஸ்பிஓவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நம்ம ஒரு பீரியட் சொன்னோம், ட்ரைனிங் பீரியட். அந்த பீரியடுக்கு அப்புறம் 50% ஆஃப் பீப்புளுக்கு மேலே ஆக்டிவாக இருக்காங்க, ரைட்? ஆக்டிவில் இருக்கிற பர்சன்ஸில் 90% ஆஃப் பீப்புளுக்கு மேலே
யாரெல்லாம் ஆக்டிவ் இருக்காங்களோ ஆக்டிவில் இருக்கவங்களோட கவுண்ட் எடுத்தோம்னா அதில் 90% ஆஃப் பீப்புளுக்கு மேலே எஸ்பிஓவை இன்னும் நம்பக்கூடிய அந்த மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரைட்? அப்போ எப்பயுமே அவங்களுக்காக மட்டும்தான் ஓடணும். இந்த இன்ஆக்டிவில் இருக்கிற ஐடிஸில் 95% ஆஃப் ஐடிஸுங்க பேசிக் மெம்பர். அவங்களுக்கெல்லாம் அவங்க பே பண்ண 2000 ரூபாவோ 350 ரூபாவோ ஃப்ரீ ஐடியில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த 350 2000 ஐடியில் வந்தவங்களுக்கெல்லாம் அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஃப்ரீ ஐடியில் வந்தவங்களும் 350 வந்தவங்க 2000 இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டாகவே தெரியல போல் அவங்களுக்கு, ரைட்? இதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், அதனால் யாரும் டச்சில் இல்லை, யாரும் எப்படி இதெல்லாம் வராது செட் ஆகாதுன்னு விட்டுட்டாங்க. அது எப்படி 2000 350 ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்க இவங்க மட்டும் அந்த கேட்டகரிக்கு போயிட்டாங்களே என்ன? ஏன்னா அவங்களுக்கு இந்த பணம் பெருசாக தெரியல, இந்த பணத்தோட வேல்யூ பெருசாக தெரியல, போனால் போய் போகுது அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால தானே இன்றைக்கி நிறைய புது புது கம்பெனிகள்லாம் ஓப்பன் பண்ணி 300 ரூபா 200 ரூபா 500 ரூபா 100 ரூபா 99 ரூபாலாம் ஜாயினிங் ஃபீஸ் வச்சு வாங்கிட்டு இதை யார் போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஈஸியாக வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல, ரைட்? சரி போகட்டும், அந்த மாதிரி மக்கள் நமக்கு தேவையில்லை. எஸ்பிஓ எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான 1 lakh பீப்புளுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பே பண்ணது என்னமோ ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்திருக்காங்க 350 2000 தான். ஆனால் அவங்களுடைய மந்த்லி பேமெண்ட்டு நம்ம எஸ்பிஓவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நம்ம ஒரு பீரியட் சொன்னோம், ட்ரைனிங் பீரியட், அந்த பீரியடுக்கு அப்புறம் வர எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டாக மினிமம் 10,000 சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் அவங்களுக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே கூட கண்டிப்பாக அவங்க பே பண்ணதை விட அதிகமாக தான் வாங்க போகிறாங்க ஒவ்வொரு மாதமும், ரைட்? அந்த அளவுக்கு இன்கம்மை நாம் இந்த 1 லட்சம் பேருக்கு கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து, ரைட்? நாம் அங்கே ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், அங்கே இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்த அப்டேஷன்ஸ் ஓகே, நம்ம ஐடியே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல வந்து நிற்கும் போது, ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நிற்கும் போது அதுக்கு கூட அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புள்ஸ் அப்போ இனிமேல் எஸ்பிஓவில் எப்பயுமே வரமாட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வருவாங்க. அது எப்போ வருவாங்கன்னா அவங்க ஐடியை சஸ்பெண்ட் பண்ணோடனே வருவாங்க. இப்போ இந்த ஐடிஸ் எல்லாமே மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சண்டே நைட்டு இல்லை மண்டே மார்னிங் அப்போதைக்கு எவ்வளோ ஐடிஸ் இருக்கோ அந்த ஐடிஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பிளாக் பண்ண போகிறோம், ரைட்? சஸ்பெண்டட் கிடையாது, பிளாக். இந்த பீப்புளால் அதிகபட்சமான ஆப்ஷன்ஸ் என்ன கிடைக்குமோ, அவங்க ரீஃபண்டபிள் கேட்டாங்க இந்த பீப்புள், இந்த பிளாக் பண்ணக்கூடிய இந்த பீப்புள் இன்கேஸ் நம்ம பிளாக் பண்ணதுக்கப்புறம் மண்டேவுக்கு அப்புறம் பிளாக் பண்ணதுக்கப்புறம் வந்து எஸ்பிஓ கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன், கண்டிப்பாக ரீசன் சொல்லுவாங்க, சாரி சார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு ரீசனோட சொல்லுவாங்க. அந்த ரீசனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க எப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த ரிக்வெஸ்ட் பீரியட்லேருந்து ஒரு எஸ்பிஓ கண்டினியூவாக ரன் ஆகிற அந்த ஒர்க்கிங் பீரியடில் ஒரு 3 monthsக்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. எஸ்பிஓ நம்ம இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 monthsக்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. 3 monthsக்கு அப்புறம் தான் அவங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிங்கல்ல, ஓகேவா? சார் பேசின ஆடியோவை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதுவும் புரிஞ்சிருக்கும். 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? ஓகேவா? இப்போ வந்து எஸ்பிஓ தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போனா நீங்கள் என்ன நோட்டீஸ் போர்டுங்கிறது விஷயமே எஸ்பிஓவில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எஸ்பிஓவில் இல்லைப்பா அப்படிங்கிறது மாதிரி தானே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு நிலமை வந்திருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே, அதெல்லாம் போகட்டும். நாங்கள் வந்து எஸ்பிஓவில் சங்கர் சார்கிட்ட வந்து எல்லாருமே கமெண்டர்ஸ்லேருந்து லீடர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆப்ஷன் வந்து சார் சொல்லுவாங்க அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்களோட கொஸ்டின் எல்லாம் சங்கர் சார்கிட்ட சொல்லியிருக்கோம். உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக சார் சொல்லுவாங்க. அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திருப்பி வந்து
எஸ்பிஓவில் வந்து நீங்கள் திருப்பி வரீங்க, உங்களோட நல்ல நேரம் நீங்கள் வரீங்க அப்படிங்கும் போது எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து நான் ஒரு சிஸ்டராக என்னை நினச்சி நீங்கள் என்னோடய வார்த்தையை கேளுங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் ஒரே வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன், எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கடவுள் வந்து ஒரு மிஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரெண்டாவது ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி மேலே வாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அது திருப்பி அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதை வந்து நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. சரி, நம்ம திருப்பி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உணர்ந்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை காத்திருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக வழங்கப்படும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.